ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னுடைய சேரீ. என் பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ண எடுத்திருக்கேன். கட்டிங் வீடியோ சொல்கிறேன் பாருங்கள். 4 மடிப்பாக மடிச்சுக்கணும். லென்த்து வந்து 16 இன்ச்சு. கழுத்தோட அளவு 2.5 இன்ச்சு. அதே அளவு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த வரைக்கும் டாட் வச்சுக்கணும். ஷோல்டரோட அளவு 4 இன்ச்சு. அது டாட் வச்ச இதில் 4 இன்ச்சு வைக்கணும். ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கணும்னா 2.5யும் 4யும் கூட்டினா 6.5. அதே தான் அளவு எடுக்கணும். கழுத்தோட நீளம் 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். கரெக்டாக இருக்குது பார்த்து. ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இருக்கேன், அதனால் 5.5 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன். அது 4 இன்ச்சு ஆம்கோல் அளவுக்கு 6.5 இன்ச்சு வச்சல, அதுக்கு டாட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். இதுக்கும் நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். நம்ம செஸ்டோட அளவு 11 இன்ச்சு. 2.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்ஜினுக்கு தையலுக்கு விடுறது. இங்கே 10 இன்ச்சு. 9 இன்ச் அளவுக்கு மார்ஜின் வச்சு கோடு போட்டுக்கணும். 1 இன்ச்சு அளவுக்கு மார்ஜின் பண்ணிக்கணும். வளைவு கொடுக்கணும் கரெக்டாக 1 இன்ச்சுக்கு அழகாக. 1.5 இன்ச்சு அளவுக்கு பேக் சைடுக்கு அதுவும் ரவுண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அளந்துக்கணும். 1.5 இன்ச்சு அது பேக் சைடு எல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்து வெட்டிக்கணும். 2.5 இன்ச்சு அளவுக்கு கழுத்தை ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு பார்ட் கரெக்டான அளவுக்கு வெட்டிக்கணும். கழுத்து முன்பகுதி முன்பக்கத்தை பார்த்து கரெக்டாக வளைவாக வெட்டிக்கணும். மார்ஜின் ஒன்று கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது பேக் பேக்கிட்ட பார்க்கலாம். கரெக்டாக வச்சுக்கிட்டு 1 இன்ச்சு அளவுக்கு மார்ஜின் விட்டு இருக்கேன் கழுத்து சைடு. ஏன்னா ஜிப்புக்காக ஒரு இன்ச்சு விட்டு இருக்கேன். கரெக்டாக 1/2 இன்ச்சு விட சொன்னேன்லப்பா, அந்த 1/2 இன்ச்சு கோடு போட்டுக்கணும். வளைவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வளைவாக கொடுத்துக்கணும். இது ஜிப்பு ஒரு இன்ச்சு. அப்புறம் இதை எடுத்துகிட்டு வெட்டிக்கணும். கரெக்டாக ஜிப்புக்கு 1 இன்ச்சு விட்டோமான்னு கரெக்டாக பார்த்துட்டு ஆம்கோலோட அளவும் வெட்டிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி வளைவுக்கு வெட்டிக்கணும். ஃப்ரண்ட்டு பேக் பார்ட்டும் ஒரு இன்ச்சு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். லைனிங் 3 மீட்ரு எடுத்திருக்கேன். அதுக்காக 4 பார்ட்டாக பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்தை வந்து 36 இன்ச்சு வச்சுருக்கேன். 36 இன்ச்சு அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி வச்சு கரெக்டான அளவுக்கு
அனார்கலி டைப் நாங்கள் வெட்டிக்கணும். அப்போ தான் துணி நிறையா கிடைக்கும், அகலம் அதிகமாக இருக்கும். கரெக்டான மார்ஜின் வச்சு கோடு போட்டுக்கணும். கரெக்டான அளவு வச்சு பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட்டு பார்ட்டும் வச்சு இந்த மாதிரி வெட்டிக்கலாம். ஃப்ளீட் மாடல் வைக்கிறது 41 இன்ச்சு லென்த்து ஃபுல் லென்த்தும் வச்சு கரெக்டான அளவுக்கு வச்சு அளவோட கோடு போட்டுக்கணும். நேரான கோடு போட்டுக்கிட்டு ஃப்ளீட் மாடல் 41 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். பார்த்துட்டு இன்னொரு முறை அளந்து பார்த்துட்டு இதுவும் வெட்டிக்கலாம். இப்போது கையோட அளவு பகுதி 4 ஃபோல்டிங் செஞ்சு அகலம் 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீளம் 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். நேராக ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு 3.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு அளவு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு வளைவாக கொடுத்துட்டு அந்த மார்ஜனுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கணும். வெட்டிட்ட பிறகு ஒரு இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக மார்ஜின் பண்ணி அந்த மார்ஜின் பண்ண இடத்துல பக்கத்தில் 1 இன்ச்சு அளவுக்கு டாட் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆப்கோலோட அளவு முன்பக்கம் வெட்டினோம்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு, அந்த 1/2 இன்ச்சு தெரியாது போயிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி வச்சா அது கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எப்படி வெட்டணும், அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படியே தெரிஞ்சிடும். அந்த பேக் சைடு எடுத்து வெட்டிடலாம். வெட்டிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். இதே இஸ்து வச்சா கரெக்டாக இருக்குதா? இல்லைன்னா அது ஒரு பாயிண்ட்டு 1 இன்ச்சு விட்டு இருக்குல்ல, அது எடுத்து அந்த பக்கம் வச்சா. வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு.